உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல நண்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதியில் வாக்கியப்படி அவர் என்னென்ன மாற்றங்கள்லாம் மீன ராசிக்குள்ளே நுழைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சி என்பது கிடைக்குமா, மற்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய தேடி 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 பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீங்கள் தான். ஒரு 7.5 என்பது ஒரு மனிதனை எப்படி திருப்பி போடும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 எப்படி பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் லைஃப்பில் இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பல உறவுகளுடைய உண்மைகளையும் பல நண்பர்களுடைய உண்மையான தன்மையையும், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் அன்னதானம் பண்ணீங்க, எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் எப்படி அந்த பொருளாதார விஷயங்களில் தடுமாற்றத்தில் இருக்கீங்கிறதையும் உங்களுக்கு சனி பகவான் ஒரு படம் போட்டு பக்குவமாக எடுத்து காட்டியிருக்கார். ஆனால் அதே சனி பகவான் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி 3ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். எதை உங்களால் முடியாது அப்படின்னு ஒரு முத்திரை குத்துனாங்களோ அதை முடிச்சு காட்ட முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை இன்னும் உங்கள்கிட்ட இருக்கு. அதை நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க, வெற்றி பெறுவீங்க. திருமண உறவுகளால் நிறைய பாதிக்கப்பட்டு கணவன் மனைவிங்கிற உறவு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகி, எப்படா என் பார்ட்னர்கிட்ட நான் உண்மையாக இருப்பேன், எப்போ எங்கள் 2 பேருக்குள்ள உண்மையான ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. திருமண தடை விலக போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி மற்றவங்கெல்லாம் தப்பு பண்ணால் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் இருந்துட்டு, தப்பே பண்ணாதவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குறை வந்துடாதான்னு சொல்லி அந்த குறையை பிடிச்சிட்டு உங்களை கஷ்டப்படுத்தின சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம மகர ராசிக்குன்னு பொதுவாக இவ்வளோ நன்மைகள் சொன்னோம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது மகர ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்துவார். வீடு கட்டக்கூடிய நிகழ்ச்சி கூட நடக்கலாம், அல்லது திருமணம் நடக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்த உறவுகளுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி உறுதியாக உண்டு. பொருளாதார தடையில் ஏண்டா வாழ்கிறோன், பொருளாதாரத்தில் இப்படி சிக்கி தவிக்கிறோமே, நேர்மையாக இருந்தது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலும் மிகப்பெரிய வருத்தத்திலும் இருக்கிற நீங்கள் பொருளாதார தடை விலகி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பது உண்மை.
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காதல் என்று ஒன்று வந்தால் ஒன் வேன்னு வச்சுருங்க போர்டை. ஏன்னா நிறைய சிக்கித்து வச்சுருக்கீங்க. போதும், ஏமாந்ததெல்லாம் போதும். ஓகேவா? ஒன் வே ட்ராக். உங்களுடைய நோக்கம் வெற்றி, உங்களுடைய நோக்கம் பொருளாதாரம், உங்களுடைய நோக்கம் உங்களுடைய குடும்ப நலனுக்காக உங்களுடைய மகிழ்ச்சியை செயல்படுத்துவது. அவ்வளோதான். ஓகேவா? இதில் கவனமாக இருங்க. வயிறு வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்னதாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஸோ அப்படி வரும்போது பக்கத்தில் இருக்க மருத்துவர்களை நீங்கள் போய் பார்க்கும்பொழுது மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் என்பது உறுதியாக கிரக ரீதியாக கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசியில் சென்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்படி திரு என்று அழைக்கக்கூடிய 2 நட்சத்திரங்களில் நம்மளுடைய மகர ராசி திருவோண நட்சத்திரமும் ஒன்று. அப்போ திருவோணம் பேரில் தாங்க திரு, ஆனால் வாழ்க்கையில் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கீங்க. நிறைய அன்பர்களுக்கு மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களாம் நம்ம கேட்டோம்னா சின்ன வயசுலேருந்து போராடுறேங்க. குழந்தை, அதாவது நான் சொல்கிறேன், நான் 10 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க. ஆனால் என் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்க. என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் வாழ்வேனா மாட்டேனா, இல்லை என் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிலாம் நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க. உங்களுடைய கேள்விக்கான விடை இந்த 7.5 வருஷமாக இருந்தாலும் சரி, அல்லது 70 வயசானாலும் சரி, உங்கள் லைஃப் மாறப்போகுது. உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் லைஃப் பெரிய மாற்றத்தை சந்திக்கும். இவ்வளோ நாட்களாக ஏற்பட்ட விரயங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போயிடும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றி இருக்கும். குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். உங்களை விட்டு போன உறவுகள் உங்களை கூட சேர்வதற்கான பாக்கியம் உண்டு. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் கூட உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங், நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, மன ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய வாழ்க்கை, குடும்பத்தில் ஒற்றுமை பெறக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி, இதெல்லாம் கிரகம் கொடுக்குது. நம்ம திருவோண நட்சத்திரக்காரர்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உடல் ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அடிவயிறு பிரச்சனை, மறைமுக உறுப்புகளில் சின்ன சின்ன ஏதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா உடனே மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே போல் மற்றவங்களுடைய மறைமுக விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த 2 விஷயங்கள் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த லாட்ரி, அப்புறம் இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தயவுசெய்து தலையிட்றாதீங்க. ஏன்னா உங்களை கவுத்திடுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்காண்டி செய்வீங்க, மாட்டிக்கிறது நீங்களாக இருக்கும். ஓகேவா? தப்பே செய்யாமல் மாட்டுறாங்கன்னா அது திருவோண நட்சத்திரம் தான். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மகர ராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்யும் இந்த காலங்களில் உங்களை விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு உண்டு. திருமண பாக்கியம் கைகூடி வரும். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னல்களும் துன்பங்களும் சந்தித்து வந்த உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உண்டாக போகுது. எது கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப நாளாக திங்க் பண்ணிக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுக்க போகுது. வாங்கிக்கோங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அப்பா வழி உறவுகள், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், இந்த 2 விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அப்பாட்ட சின்ன சின்ன விவாதங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக போயிருங்க, விவாதம் பண்ண வேண்டாம். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் 3 நட்சத்திரக்காரர்களுமே வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு செய்யும். என்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலையும் அம்மன் கோயிலையும் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய அத்தனை விதமான மாற்றங்களையும் அத்தனை விதமான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தையும் நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம்.
தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம்ன்னு இருக்கு. இது வந்து ஒரு 20லேருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில ட்ராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, "ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா?" அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில நீங்க கலந்து உங்களுடைய வீட்லேருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். ஸோ ஜாதகம் கத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் உள்ளவர்கள் உறுதியா என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி, எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.